ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களா இருந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ராட்ல தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸ் பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணணும் அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம லாஸ்ட் இயர் நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியா இருக்கிற நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்ராட்ல ஒரு நல்ல யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி கொடுத்து அவங்க இங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து என்டையர் பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில டைரக்ட் அட்மிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு என்ன பேச போறோம் அப்படின்னா, இப்போ நாங்க நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அண்ணா நாங்க செம்மையா நீட் எக்ஸாம் பண்ணிருக்கோம், பட் எங்களுக்கு மார்க் கம்மியா வந்திருக்கு. நிறைய பேர் வந்து நீட் ஸ்கேம் பத்தி தான் பேசுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்டா இருந்தா ஓகேங்க, சூப்பருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நீட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட லைஃப்ல இந்த வீடியோ மாத்துறதுக்கு கூட ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ இருக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கட் ஆஃப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்த் இந்தியன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே பார்த்தோன்னா 600 650 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நமக்கு சீட்டு கிடைக்குமா இந்தியால அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். நீங்க ஒரு நீட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா சரி, ஓகே, இப்போ உங்களோட மார்க்குக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காம தாண்டி இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டா ஒரு யூனிவர்சிட்டி நம்ம கவர்மெண்ட் சீட்டை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஒரு சீட் எடுக்கணும் அஃபோர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கோடி ஆகுங்க. 1 கோடிக்கு மேலேயே ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல ஏன் நம்ம அப்ராட்ல போய் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ நம்ம எம்பிபிஎஸ் இந்தியால பண்றதுக்கும் அப்ராட்ல பண்றதுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இங்க இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக மட்டும் நம்ம இந்த வீடியோல லிஸ்ட் பை லிஸ்டா நம்ம பேச போறோம். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நீங்க எங்க எம்பிபிஎஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி. ஓகேங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்தியால எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிச்சுன்னா நானே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராட் சொல்றேன். ஓகே, இட்ஸ் சேஃப். நீங்க ஒரு சேஃப் சோன்ல இருக்கீங்க. உங்களுக்கு சூப்பர். நீங்க வந்து அப்ராட பத்தி யோசிக்க வேணாம். இப்போ நீங்க ஒரு தாட்ல நமக்கு கிடைக்கல, பட் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்ல நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தாட்ல இருந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு 20 lakhs 25 lakhs வந்துட்டு இருக்குதுங்க. நான் இந்தியால பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்தியால நீங்க 5 வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்துட்டு 20 to 25 lakhs நீங்க பே பண்ணணும். இதுல நான் சொல்றது இந்தியால. ஆனா அப்ராட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்தியால பே பண்ணக்கூடிய அந்த 1 year ஃபீஸ்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்தவங்களோட கோர்ஸையும் முடிச்சுட்டு வந்துடலாங்க வித் இன்டர்ன்ஷிப்போட. இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருக்குங்க. சோ நான் சூஸ் பண்றது என்னன்னா அப்ராட் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைலாமால ஒரு தாட்ல நம்ம இந்தியாவில இருந்தோம் அப்படின்னா யூஜிக்கு தேவையில்லைங்க, பிஜிக்கு பாத்துக்கலாம். சோ அப்ராடுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அப்ராட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். செகண்டா நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ நமக்கு இந்தியால ஒரு கவர்மெண்ட் சீட் இருக்கணும் அப்படின்னால நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு ஹை கட் ஆஃப் நம்ம தேவைப்பட்டிருக்கும். பட் அப்ராட்ல நம்ம எந்த ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க அப்ராட்ல போய் படிக்க போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலே ஜஸ்ட் உங்களோட நீட் மார்க் எலிஜிபிள் மார்க் இருந்தாலே போதும். சோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லாராலையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெடிசன் படிக்க முடியும். சோ அப்ராட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபீஸ் ரொம்ப லோவா இருக்குது. சோ ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மார்க் போதும். தேர்டா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரே தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே இருந்திருக்கப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு எக்ஸ்போசர், ஒரு பெரிய பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்காது. பட் நீங்க அப்ராட் போய் பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ், பீப்புள், நிறைய விதமான உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சேம் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டிஸ் உள்ள காலேஜஸும் இருக்குதுங்க. சோ அது நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். ஃபோர்த்தா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரிதான், நம்ம தமிழ்நாடு அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. நம்ம தமிழ் பசங்க எடுக்க வேண்டிய சீட்ஸை ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா சீட்ஸுமே நார்த் இந்தியன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஃபுல் பண்றாங்க. பட் இங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, வேர்ல்டு வைஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த செயினுமே பாத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு பிஜி பாத்தீங்கன்னா ஜெர்மனி, யூஎஸ்ஏ, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கண்டிப்பா நீங்க அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க அப்ராடுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்தியால நமக்கு மணி வேல்யூ தெரியும். பட் நீங்க அப்ராடுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா கண்ட்ரிலும் அப்படி சூஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் யூஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்ன கண்ட்ரிஸ் நான் சொல்றேன். அந்த கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா மேல நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னா, இப்ப நான் இருக்கிற கண்ட்ரி கிர்கிஸ்தான்ல ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா மணி வேல்யூ
நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவோட அது நம்ம இந்தியாவோட மணி வேல்யூவோட இங்க பாத்தீங்கன்னா மணி வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய திங்ஸா இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய ஃபீஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா வந்து அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்டான விஷயம் நம்ம அப்ராடுன்னு சூஸ் பண்றப்போ. அதோட பாத்தீங்கன்னா நெக்ஸ்டா இருக்கக்கூடிய விஷயம், இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்ல. நீங்க உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு, ஏன் நீங்க 1 கோடி ரூபாய் சீட்டே எடுத்துட்டீங்க. சீட் எடுத்து நீங்க இந்தியால எம்பிபிஎஸ் முடிக்க போறீங்க. முடிச்சக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், நீங்க கவர்மெண்ட் சீட்ல போயிருந்தாலும் சரி, நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்ல போயிருந்தாலும் சரி, உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க ஃபியூச்சர்ல அந்த எக்ஸாம் வரப்போகுது, ஷுவரா கண்டிப்பா வரப்போகுது. அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன் கேஸ் நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த எக்ஸாம் நீங்க உங்க கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்றப்போ, நீங்க இன் கேஸ் நீங்க வந்துட்டு அதுல நீங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த எலிஜிபிள் மார்க் கிடைக்கல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அடுத்த எக்ஸாம் நீங்க அடுத்த இயர் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். பட் அப்ராட்ல வந்துட்டு அப்படி இல்லைங்க. உங்களோட உங்களோட டிகிரியை வச்சு பாத்தீங்க அப்படின்னா, லைக் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி, யூஎஸ்ஏ, கனடா, நியூசிலாந்து. ஜெர்மனிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிஜியை வந்து நமக்கு அஃபோர்ட் பண்றாங்க. அதனால நான் எப்படின்னு அடுத்த அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்றேன். ஸோ நம்மள இருக்கக்கூடிய அப்ராட்ல இருக்கக்கூடிய அந்த எம்பிபிஎஸ் டிகிரியை வச்சு நமக்கு நிறைய கேட்ஸ் ஓப்பனா இருக்கு. நமக்கு பிடிச்ச நாடுகள்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம பிஜி பண்ண முடியும். பட் இன்கேஸ் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, நம்ம 1 கோடி ரூபாய் கொடுத்து படிச்ச சீட் அந்த கோர்ஸுக்கான டைம் டியூரேஷன் நம்ம ஒர்க்குக்கான நினைச்சு பாருங்க. ஸோ இது நான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமா பாக்குறேன். ஃபைனலி இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கறது, ப்ரோ நான் இந்த இயர் நீட் பண்ணல, நான் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, என்னால எம்பிபிஎஸ் வந்து அப்ராட்ல படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. கண்டிப்பாங்க உங்களால பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்துட்டு அப்ராட்ல படிக்க முடியும். இதுல நீங்க கேட்கலாம், இதுல இந்தியாவுக்கும் அப்ராடுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். நம்ம இந்தியால நீட் எக்ஸாமோட வேலிடிட்டியோட டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா அந்த 1 இயர் தான். அந்த கவுன்சிலிங் முடிக்கக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியட்குள்ளதாங்க. சோ ஆனா அப்ராட் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய லைக் நம்ம எழுதிருக்கக்கூடிய அந்த நீட் எக்ஸாமோட அந்த ஸ்கோர் கார்டோட வேலிடிட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கு. நீங்க இந்த இயர் நீட் எக்ஸாம் நீங்க அப்பியர் பண்ணனா கூட பரவாயில்ல, நீங்க லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தின இயர் நீங்க வந்து நீட் எக்ஸாம் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க எம்பிபிஎஸ் வந்து அப்ராட்ல பண்ணலாங்க. சோ இது அபிஷியலான ஒரு விஷயம் தான். சோ இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளவு ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா லைக் நம்ம கவர்மெண்ட்ல ஸ்கேம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ தாண்டி அப்ராட்ல இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. லோ ஃபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இங்க தமிழ் பீப்புள்ஸ் இப்போ எல்லாருமே இங்க ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க இப்போ லைக் ஒரு ஸ்டக்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அப்ராட சூஸ் பண்றது என்கிட்ட கேட்டா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இப்போ ஓகே ப்ரோ நான் அப்ராட் சூஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், லைக் எந்த ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஃபோ லைக் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், என்னோட ஜிமெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி பெஸ்டா இருக்கும். நான் படிக்கிற ஓஸ்டட் யூனிவர்சிட்டி ரொம்ப பெஸ்டா இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் பத்தி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் பார்ட் 2 வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்றேங்க. பார்ட் 2 வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆல் ஓவர் அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பிளஸ் அங்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஃபீஸ் எல்லாம் பத்தி இருக்கக்கூடிய லோ ஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான காலேஜஸ் என்னலாம் அப்படிங்கிற நான் எல்லா விஷயங்களும் அந்த வீடியோல நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வைங்க. கண்டிப்பாங்க லோ ஃபீஸ்ல அவங்களையும் உங்களால முடிஞ்சு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு காரணமா அவங்க லைஃபை மாத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளா நீங்க இருங்க. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.